எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ளைட்டில் போய் சுற்றிட்டு வந்திருக்கோம், ஒரு 100 பேர். அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், செக்யூர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, ஒரு இது உருவாக்கியிருக்காங்க. அது என்னான்னு சொன்னால், நம்ம நிறையா குற்றங்கள் நடக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்ட பெண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம டெய்லி பேப்பரில் அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்கோம். அப்போ சென்னை நகரத்துக்குள்ளே சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது குற்றங்கள் நடக்குது, க்ரைம் நடக்கும்போது அந்த இடத்துல சில இடங்களில் சிசிடிவி கேமரா இல்லாமல் இருக்குது. அப்போது காவல்துறை ரொம்ப திணறிக்கிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, இப்போ பல்லடத்தில் நடந்த ஒரு கொலை இல்லை, 3 கொலை. அம்மா, அப்பா, பையன். அவர் ஐடி படிக்கிறக்கூடிய நபர் தான். அவர் நல்லா படித்தவர் தான். அவரே அவர் பண்ணை வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வைக்க கிடையாது. அப்படி வச்சுருந்தா இன்றைக்கி காவல்துறை 10 நாளாக அலைஞ்சிருக்க மாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. இன்னும் யார் குற்றவாளின்னு தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் பல டீம் போட்டு கூட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம், நம்ம பல நாடுகளில் சிசிடிவி கேமரா இருக்குது. அவங்க ஒரு நிமிஷம் நடந்தது அப்பப்போ அவங்க குற்றவாளியை கைது பண்ணுறதும் இருக்கிறது. விஷயமும் தெரிஞ்சிருது வெளியில். ஆனால் நமக்கு தெரியலை. அந்த 10 நாளாக அலைஞ்சிட்ருக்காங்க. காவல்துறை குற்றவாளி தெரியும். அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னால் பெண்களுக்கான பாதிக்கக்கூடிய இது கூட நிறையா சாட்சிகள் கிடைக்காம போயிடுது. இப்போ சிசிடிவி கேமரானுங்கிறது ஒரு பெரிய சாட்சி. இப்போ நான்லாம் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆசிட் விஸ்லம்ஸில் என் கூட ஒருத்தவங்க சாந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் தான் என் கூட வந்தாங்க. நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். பார்த்திங்கன்னா ஆசிட் பவுன்ஸில் அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க, நானும் பாதிக்கப்பட்டவங்க. அன்றைக்கி எனக்கு எனக்கு நியாயம் கிடைக்கல, குற்றவாளிக்கு தீர்ப்பாக போயிடுச்சு. இந்த கேமரா அன்றைக்கி இருந்ததா 25 வருஷத்துக்கு முன்ன அப்படின்னா எவ்வளோ நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். சரி, நமக்கு தான் அது கிடைக்கல. வரக்கூடிய காலங்களில் சின்ன நம்ம சந்ததிகளாக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்குள்ளே குழந்தைகள் எல்லாத்துக்குமே பாதுகாப்பானது தான் இந்த சிசிடிவி கேமரா. அதை வலியுறுத்தி தான் வைக்கணும். அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த செக்யூர் சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கேமரா கண்டிப்பாக வேணுங்கிற வலியுறுத்தி தான் எங்களை தாமஸ் அப்படிங்கிற ஒரு சார் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். ஒரு 100 பேர்த்துக்கு டிக்கெட் போட்டு, அவர் சொந்த காசில் டிக்கெட் போட்டு எல்லாத்தையுமே ஒரு நாள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். நிறையா பத்திரிக்கையாளர்லேருந்து எல்லாமே ஃபோட்டோலாம் நம்ம எடுத்துருக்கோம். நிறைய அந்த ஏர்போர்ட்டில் நம்ம அதிகபட்சமாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, வீடியோலாம் எடுக்க முடியாதுங்கிறதுனால எங்கள் மொபைலில் இருந்த அளவுக்கு நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நிறையா பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்களுக்குள்ள குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது. இன்றைக்கி முகநூல் நிறையா வந்திருக்கு. ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி யூடியூப்லேருந்து இல்லை வாட்ஸ்அப்லேருந்து அன்னைக்கு நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியுது. நம்ம வீட்டு பக்கத்தில் அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் நம்ம ஓடி போய் அதை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்? இல்லை ஒரு காவல்துறைக்கே போய் நம்ம சாட்சியாக சொல்ல மாட்டோம். நமக்கு யோசித்து பார்க்கணும். நம்ம அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணாத பற்றி நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இப்போ அதனால் இந்த மாதிரி கேமராக்கள்லாம் இருந்துச்சுன்னா காவல்துறைக்கு அது ஒரு சாட்சியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு சேஃப்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு வலியுறுத்தி தான் அந்த செக்யூர் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அது ஏர்போர்ட்டில் ஒரு 100 பேர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. புதுசாக நமக்கு அனுபவமாகவும் இருந்தது. ஏன்னா அவங்க சாந்தி சுத்தமாக அவங்க எங்கேயும் போகாதவங்க. அவங்கள நீங்கள் அந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. பாதி அவங்களுக்கு கிடையாது. ஆசிட்டில் பவுன்ஸில் பாதிக்கப்பட்டவங்க. ஒரு கண், காது, இந்த பக்கமே எதுவுமே இருக்காது. பல்லுலேருந்து எதுவுமே அவங்க துணி தான் போட்டு மூடி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க ரொம்பவே எக்ஸைட் ஆகினாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஃப்ளைட்டில் ஒரு நாள் நம்ம சுற்றுறது அப்படிங்கிறது நல்லா இருந்தது. மேலேருந்து பார்க்கும்போது நம்ம சென்னை சிட்டியெல்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது. பீச், மெரினா பீச்சிலேருந்து எல்லாம் கூட்டிகிட்டு இது இப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்து வண்டலூர் இறங்கும்போது அந்த வண்டலூர் ஜூலேருந்து அந்த பெருங்களத்தூர், தாம்பரம், அப்படியே பல்லாவரம் இறங்கிருப்போம். போய்ட்டு அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரிட்டி நம்ம விஜய் சாரோட தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜய் சாரோட அம்மா அப்பா சோபா சந்திரசேகர் சார் அண்ட் சோபா சந்திரசேகர். அதுக்கப்புறம் இவர் வந்திருந்தார், இந்த பாவனா வந்திருந்தாங்க. அப்புறம் சீரியல் நடிகை வந்திருந்தாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ எங்களை போகிற ஆட்கள்லாம் வசதி கிடையாது, ஒரு மிடிலாக இருக்கணும். கொஞ்சம் வசதியானவங்க என்ன பண்ணுறீங்க, தயவுசெய்து கேமரா வச்சுங்க வாசலில். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம எங்கேயாவது போகும்போது பஸ்ஸு ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா
கையில் வந்து மொபைலு லேப்டாப்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டே வருவாங்க. என்ன பேசிட்டு வருவாங்களா, யார் பின்னாடி போகிறா அந்த மாதிரிலாம் என்னான்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அவங்க வீட்டில் கேமரா இருக்குது. அவங்க வீட்டை சுற்றி கேமரா வச்சுட்டு வந்திருக்காங்க. தனியாக இருக்க அம்மா அப்பா இருப்பாங்க, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இங்கேருந்தே அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட்னா பார்த்துக்கிறாங்க. அவங்க கண்காணிச்சுட்டே வராங்க. அதுக்கு வந்து இந்த கேமரா ரொம்ப யூஸ் ஆகுது. ஏன்னா யாராவது இருந்தால் அவங்க உடனே அதை தகவலை சொல்லி அவங்கள பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. அதனால் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமரா வச்சுங்க, உங்களை பாதுகாப்பு பண்ணிக்கிங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திடீர்னு காலைல 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் கதவை திறந்து உள்ளே வந்து கதவை தட்டுறான். யாருன்னே தெரியல, அவனை பார்த்தாவே தப்பாக இருக்குது. அப்புறம் என்னோடய பையன் தான் விரட்டி விட்டான் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து 2-3 நாள் கழித்து எங்களுக்கே தெரியாமல் பின்னாடி வீட்டுக்கு போயிட்டான். அப்போ அவன் தப்பானவன் தானா. அப்புறம் எல்லாம் மிரட்டி போலீஸை கூப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். இதெல்லாம் வந்து நம்மளோட பாதுகாப்புக்கு ரொம்பவே அச்சுறுத்தலான விஷயம். இந்த கேமரா மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே அவனுக்கு வெளியில் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டுக்குள்ளேருந்தே அவனுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். அது காவல்துறைக்கு நம்ம தகவல் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட பாதுகாப்பை நம்மளே நிச்சயம் பண்ணிக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வந்து நல்ல விஷயமா இருக்குது. இது நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்மளால் ஒரு 3000 ரூபாயில இருந்தெல்லாம் கேமரா வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க, மதிச்சு செலிப்ரிட்டி எல்லாம் வந்த செலிப்ரிட்டி எல்லாருமே நல்லா இது பண்ணாங்க, நல்லா பேசுனாங்க. என்னென்னா சந்திரசேகர் சார்கிட்டையும் சோபா சார் மேடம்கிட்டையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க முடியல. கொஞ்சம் ரஷ்ஷாகவே இருந்துச்சு, சரின்னு விட்டோம். ஆனால் நரேன்லாம் வந்து நல்லா பேசினார். நரேன் வந்து நம்ம 5வது படத்தில் நடிச்சிருக்காரு இல்லையா, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அவரெல்லாம் நல்லா இருப்பான். வாங்கம்மா நல்லா பாசமாக உட்காந்து நிற்க வச்சு பேசினார், ஃபோட்டோ எடுத்தார். அதே மாதிரி ஜெயலட்சுமியாக இருக்கட்டும், தாமஸ் சாராக இருக்கட்டும், என்னையும் இங்கேருந்து எனக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து கூப்பிட்ட ராதிகா மேடம், அவங்க பேரை சொல்லவே இல்லை நான் பாருங்க. அவங்க வந்திருக்க பாவனா நல்லாவே எல்லாருமே நல்லா எல்லாமே வந்தவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க, நல்லா பேசுனாங்க. அவங்க பிரச்சனைகள் எல்லாம் பேசுனாங்க. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது, என்ன இப்போ எப்படி இருக்கீங்க, ரொம்ப கணிசமாக கேட்டு நல்லாவே பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம், அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்குறோம், கொஞ்சம் பாருங்கள். இதை நான் தொடர்ந்து செய்யணுன்னா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு தெரிஞ்சு நம்ம சுற்றி இருக்கிற ஒருத்தர் நம்ம வந்து ஒரு 100 பேராவது நம்ம தெரிஞ்சிருப்போம். இதே முகநூலில் வந்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஒரு 10 பேராவது நம்ம கூட இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அந்த 10 பேர் இன்னொரு 10 பேருக்கு ஷேர் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் இதை கேட்டுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனைகள் என்னான்னு சொல்லி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் உங்களுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக அது கிடைக்கும். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள்லேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுக்கு ரகசியமாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். அது கண்டிப்பாக ரகசியமாக இருக்கும். என்னை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா நானும் ஒரு அமைப்பில் இருந்தேன், அரசியலில் இருந்தேன். இப்போ இல்லை, கொஞ்சம் உடல்நல சரியில்லை, வீட்டோடு இருக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இல்லை இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தேங்க்யூ. சாந்தி என் கூட வந்து சாந்தி நானும் இவங்களும் தான் வந்திருக்கோம். இது ஏர்போர்ட்டில் இருக்கிறோம். இப்போது ஒரு ரவுண்ட் அடிங்க ஏர்போர்ட் ஃபுல்லாக. ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். என்னையவே நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன்.